ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நம்ம சென்னையில் இருக்கிற பாடி சிவன் கோயில் தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த கோயிலில் சாமியை ஈஸ்வரர் சிவலிங்க ரூபத்தில் தான் இருப்பார். சாமி திருவல்லேஸ்வரரா கூப்பிடுவாங்க. அம்மன் ஜெகதாம்பிகையா கும்பிடுவாங்க. இந்த கோவில் குருஸ்தலமா கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவில்ல குரு தபஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷம் இருக்கு. தேவகுருவுக்கு மேனகா சாப்பத்தினால அவங்களுக்கு தேவகுருவுக்கு 2 பசங்களா, ஒன்னு பரத்வாஜன், இன்னொன்னு வள்ளிதாயம். ஸோ பரத்வாஜர் ஒரு பேர்ட் மாதிரி பிறப்பாரா. ஸோ அதுக்கு நம்ம குரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஸோ நிறைய சிவன் கோயில் எல்லாம் போயிட்டு பூஜை பண்ணுவாரா. ஆனா அதுக்கப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு இங்க ஒரு சிவலிங்கம் பார்த்து இவரை பூஜை பண்ணுவார். அதுக்கப்புறமா அவரோட சாபத்துல விமுக்தி ஆவார். ஸோ அதுக்குதான் இங்க குரு இங்கே இருந்து சாமி பார்த்துட்டு கும்பிடுவாங்க. ஸோ இது ஒரு குரு ஸ்தலமா இருக்கு. இங்க குருவுக்கே சாப்ப விமோச்சனம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ அதனால இந்த கோயில்ல குரு பேச்சு அன்னைக்கு ரொம்ப விசேஷமா கும்பிடுவாங்க. இந்த குரு பரிகார ஸ்தலம் சென்னையில குரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கோயில் பாடல் பற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கோயில் பிரதட்சணம் பண்ணும் போதே அங்கங்க அந்த பாடல் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ தமிழ் நல்லா படிக்கிறவங்களா இருந்தா அதை பார்த்து படிச்சுக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ இந்த கோயிலோட இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, நம்ம விக்னேஸ்வரர் பிரம்மாவோட 2 பொண்ணுங்களையும் இந்த கோயில்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ இந்த கோயில்ல கல்யாண மாலை விசேஷமா போடுவாங்க. கல்யாணம் நடக்காதவங்க கல்யாண மாலை போட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு விசேஷம் இருக்கு. ஸோ இந்த கோயில் கல்யாண மாலை கூட ஒரு விசேஷமான ஒரு கோயில். குருஸ்தலம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைதிகம் இருக்கு. ஸோ இந்த கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமா கும்பிடுவாங்களாமா. குரு பேர்ச்சி அன்னைக்கு ரொம்பவே விசேஷமா கும்பிடுவாங்க. அண்ட் தை மாசம் தை கிருத்திகா விசேஷமா நடக்கும். அண்ட் சித்திரை மாசம் ரொம்ப விசேஷமா நடக்கும். அண்ட் சென்னை குருஸ்தலம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இந்த கோயிலோட விசேஷம். எனக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. நாங்க கோயிலுக்கு காலையிலே கிளம்பிட்டோங்க. ஒரு 6:30க்குள்ள ரீச் ஆயிட்டோம். ஏன்னா எர்லி மார்னிங் ரொம்ப நல்லா இருக்கும், அங்க ரிலாக்ஸா இருக்கும். அதனால காலையிலே பிளான் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டோம். இது இந்த கோயிலுக்கு நாங்க 3rd டைம் போறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன புதுசுல குரு பேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு லாஸ்ட் இயர் போயிருக்கோம். அண்ட் இப்போ 3rd டைம் இந்த கோயிலுக்கு போயிருக்கோம். ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும். ரொம்ப அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஓல்டு டெம்பிளா இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும்.
அண்ட் இன்னொன்னு கோயில் பிரதட்சணை நம்ம பண்ணும் போதே வந்து அங்கங்க பாடல் எல்லாம் எழுதியிருப்பாங்க. எனக்கு தமிழ் படிக்க தெரியாதனால வந்து நான் அது அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணது கிடையாது. ஃப்ளூயண்டா அந்த தமிழ் பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா அந்த நாலேஜபிளா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்க. குரு பயிற்சி அன்னைக்கு வந்து இது ஃபுல்லாவே கியூ இருக்கும். நம்ம நார்மல் டேஸ்ல வந்து போனோம் அப்படின்னா ரிலாக்ஸா பார்த்துட்டு வரலாம். குரு பயிற்சி அன்னைக்கு குரு பயிற்சிக்காக போயிட்டு வரலாம். அதுகிட்ட பேசினா வாழைப்பழம் வேணும்னு கேக்குது. வாழைப்பழம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டோம் கண்ணுக்குட்டி கிட்ட. நம்மளுக்கு கோயில் காலையில போனா ரொம்ப பிளசண்டா இருக்குங்க. அது இந்த மாதிரி பழைய கோயிலுக்கு எல்லாம் வந்து ஒரு 6:30க்கு ரீச் ஆனோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும். பட் நாங்க போன டைம்ல வந்து கோயில் எல்லாம் வந்து அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தர்ஷனம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 8 ஆனா அந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு கியூ நிறைய வர ஆரம்பிச்சிடுவாங்க. லாஸ்ட் டைம் நாங்க போனது வந்து ஒரு 8 o'clock அந்த டைம்ல போனோம். கொஞ்சம் கியூவா இருந்தது. அது 6 o'clock போனோம் அப்படின்னா அபிஷேகம் எல்லாம் முடியாது. சாமி பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் பிளசண்டா உட்கார்ந்துட்டு வரலாம் கோயில்ல. ஸோ இந்த கோயில் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கும் மேலே எவ்வளவோ இருக்குது, நீங்களும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.